பாகவதர் கானா பாடலாம் பாட மாட்டாரா? சிம்பு தேவனுடைய டைரக்ஷனில் நம்ம யோகி பாபு நடிக்கிறாரு. அந்த படம் பேர் போட்டு. அவர் வந்து பாகவதர்னா கானா பாட்டெலாம் பாட மாட்டாரா அப்படின்னு கவுண்டர் டைலாக்லாம் அடிச்சுன்னுக்கிறாரு. வந்து கிப்ரன் மியூசிக்கு, யோகி பாபு, கௌரிஜி கிருஷ்ணன், எம்எஸ் பாஸ்கர், சின்னி ஜெயந்த் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அந்த படத்தில். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். ஏன்னா படம் வந்து ரொம்ப ஹைப் இல்லாமல் சாதாரணமாக எடுக்கிறாங்க. இந்த சாதாரணமாக எடுக்கிற படங்கள் தான் வந்து சூப்பராக போகும். கௌதம் மேனன் வந்து பேக்ரவுண்டு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு படத்துடைய டீசரில். படம் வந்து நல்ல ஒரு காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக எடுத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த ஒரு போட்டை வச்சு அந்த போட்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த போட்டு வந்து 3 பேர் தண்ணியில் இறங்கலைன்னா போட்டு வந்து முழுகிடும், 10 பேரும் வந்து செத்துருவாங்க அப்படின்ற ஒரு இதில் இந்த உயிர் பயத்தினால எப்படியெல்லாம் மனுஷன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத இந்த படத்தில் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உயிர் பயம் வரும்போது எப்படியெல்லாம் நம்ம ஆளுங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மிச்சம் புயல் வந்தபோது கூட பால் வாங்குறதுக்கெல்லாம் அடிச்சினாங்க. பால் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க. இன்னொருத்தனுக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், அது உயிர் போகிற விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அப்படிலாம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேறு மாதிரி நடக்கும். ஏன்னா பசி உயிர் போவோம் இவங்களுக்கு. பசினால் வந்து பசி எடுக்கும்போது இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இன்னொரு ஆளை பிடிச்சி அடித்து சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். காலப்பாணின்ற படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் யோகி பாபு வந்து வேறு லெவலில் மூலக்காரருங்க. அவர் வந்து செலக்ட் பண்ணுற ரோலுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாதாரண மிடில் கிளாஸ் சாதாரண மக்களுடைய அந்த பல்ஸை புரிஞ்சுக்கின்னு இந்த ஹை கிளாஸ் மென்டாலிட்டிலேயே வந்து படம் எடுத்து 500 கோடி 400 கோடி செலவு பண்ணாமல் இது வந்து சாதாரணமாக எடுத்து மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கொடுக்கறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர். அது வந்து யோகி பாபு இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.